பேக் டு வீடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட கதை தான் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில வசித்த ஒரு ஃபேமிலி அவங்க உள்ள ஒரு சூழ்நிலை வந்து சரியில்லாதனால அங்கிருந்து ஷிஃப்ட் ஆறாங்க, ராமேஸ்வரம் வராங்க, அங்கிருந்து சென்னை மூவ் ஆனாங்க. சென்னை வந்து அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்தாங்களா இல்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களா அப்படிங்கறது தான் மூவியோட கதை. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அபிஷன் ஜீவனுக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதாவது பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராலுமே நம்ப முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 படம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா இந்த மூவி எடுத்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. டெபியூட் மூவியே வந்து பயங்கரமா ஹிட் கொடுத்திருக்காருங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்ல. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. சரி, ஓகே, வாங்க இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவியோட ரிவ்யூனாலே என்னன்னா நெகட்டிவ் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவாங்க. இந்த மூவியை நான் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸான எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏங்க வைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த கேரக்டருமே செம்மையா கொடுத்துருக்காருங்கிறதே சொல்லலாம். மெயினா பாத்தீங்கன்னா சசிகுமாரோட ஆக்டிங் உண்மையிலே ஒரு டாப் நாச். இந்த மாதிரி ஒரு மூவி இன்னுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம், இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ரன் மேடமுமே செமையா நடிச்சிருக்காங்க இந்த மூவில. அவங்களுக்கு என்ன ரோலோ அதை வந்து செமையா பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சிம்ரனோட ஒரு டான்ஸும் இருக்கு. அதை வந்து நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்து செமையா என்ஜாய் பண்ணுங்க. சிலோன் தமிழர்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல போனோம் ஒரு குட்டி பையன், அவன் பேர் பாத்தீங்கன்னா கைலாஷ். அவனோட ஆக்டிங் தான் டாப் நாச்சு. அதாவது இந்த மூவியோட பீக்கு கூட்டு போனதே, அதாவது காமெடியில பீக்கு கூட்டு போனதே அவர் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செம்ம காமெடி பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல எல்லாரும் கை தட்டி செம்மையா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட காமெடி இருந்துச்சு. அவர் பாத்தீங்கன்னா வருங்காலத்துல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா வருவாருங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുളിച്ച. அப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன், இவர் வந்து யாரோ எங்கேயோ பார்த்திருக்கோமே இவர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவேசம் படத்துல நடிச்சிருப்பாரு. இவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முன்னாடி ட்ரெய்லர் ஸ்னீக் பீக் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா தான் கொண்டு போறாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். நானுமே அப்படி நினைச்சிட்டு தான் மூவி போய் பார்க்கலான்ட்டு போனேன். ஆனா உள்ள போய் பார்த்தேன்னா எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அது பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே கவர்ந்துருச்சு. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து மந்த்லி ஒன் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மூவில ஒரு எமோஷனும் இருக்கு, லவ்வும் இருக்கு, ஃபேமிலியோட ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மூவி வந்து செமையா வந்து எல்லாருக்குமே லிங்க் ஆகிற மாதிரியே வந்து எடுத்திருந்தாரு. உண்மையிலே அதுக்கு தான் முதலே சொல்லியிருந்தேன், ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா உண்மையிலே செமையா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி வந்து கடைசியா நம்ம எப்ப கொண்டாடி இருப்போம் பாத்தீங்கன்னா கோமாளி படத்துல கொண்டாடி இருப்போம். நான் இந்த மூவியை கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனிட்டி எந்த அளவுக்கு ரைஸா இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூவிலயுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹியூமனிட்டி ஒரு ஒரு இந்த மாதிரி சமுதாயத்துல வந்து இந்த மாதிரிலாம் யாருமே இருக்காங்களா, இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தை வந்து அந்த டைரக்டர் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. உண்மையா இன்னொன்னு சொல்லி ஆகணும், லிரிக்ஸ் அண்ட் சாங் வந்து எங்கெங்க வரணுமோ அங்கங்க கொடுத்து அதுக்கான வரிகளுமே வந்து படத்துக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த லிரிக்குமே கொடுத்து செமையா கலக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீன் ரோல்டன். அவர் பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. பாத்தீங்கன்னா இந்த மூவி டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான ஒரு படம். இந்த மூவி பாத்தீங்கன்னா எல்லாரும் தியேட்டர்ல போய் கன்ஃபார்மா வாட்சபிள் மூவியா தான் இருக்கும். இது வந்து ஓடிடி எல்லாம் பார்த்தால் ஓடிடிலுமே பார்க்கலாம். ஆனா வந்து தியேட்டர்ல பார்த்து அந்த ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? அந்த ஃபீலிங் வந்து ஓடிடியிலோ எதுலேயுமே வராது. எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க. நானுமே செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே நான் கூப்பிட்டு போய் செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த மூவி பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி மூவியை கூப்பிட்டு போய் காமிச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா சேனலுக்கு அப்போ சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம பேசிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ.